ரயில்வே போர்டு ஏஎல்பி எக்ஸாம் 2026க்கான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரயில்வே ஆஸ்பிரண்டா இந்த எக்ஸாம்னா என்ன, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஏ டு இஜெட் வந்து பார்க்க போறோம். இது ஒரு புதுசா வர ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வந்து ரயில்வே எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரயில்வேல இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். கிடைக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா என்னன்னா உங்களோட கெரியர் வந்து நல்லா இருக்கும். முதல்ல எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதுக்கான ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட்டு, க்ளோசிங் டேட் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனா ரயில்வேவோட வெப்சைட்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து 15/5/2026 இருந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோசிங் டேட் பாருங்களேன் 14/6/2026. இது எதுலயாவது நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரயில்வேவோட ஏஎல்பி எக்ஸாம் 2026 லாஸ்ட் டேட் வந்து 14/6. அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணிருன்னு சொல்லிட்டு நீங்க எதுலயாவது சேவ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப அடுத்து பாருங்களேன், டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. இது 17ல இருந்து 26/6/2026 வரைக்கும். இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு தப்பா வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால ரொம்ப ஒரி பண்ண தேவையில்ல. பட் இதுல என்ன வராதுன்னா உங்களோட நேம் வந்து வராது. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க தப்பா கொடுத்துடவே கூடாது. ரொம்ப கிளாரிட்டியா என்ன பண்ணணும்னா நம்மளோட 10th 12th சர்டிபிகேட்ல என்ன பேர் இருக்கோ அதன்படி தான் கொடுங்க. ஏன்னா இதை கொடுத்து மாடிஃபை பண்ண முடியாது. இதை மாடிஃபை பண்ணா நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம், நீங்க மெயில் பண்ணி ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து இடத்துல சொல்லிக்கிறேன். இது வந்து பேசிக்கா ஒரு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதுக்கான கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஃபுல் பிடிஎஃப் வேணா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏஎல்பி ரிலேட்டடா அப்கமிங்ல வந்து என்னன்னா நிறைய வந்து என்னன்னா பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதர் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோட பிடிஎஃப் என்ன பண்ணுவேன்னா இதுல வந்து அப்டேட் பண்ணுவேன். அதனால நம்மளோட சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணனா சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த வருஷத்துக்கான எவ்வளவு வேக்கன்சினா 11,127. இப்போ வேக்கன்சியை பார்த்தோன்னே சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே இவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு தோணலாம். பட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஆல் ஓவர் இந்தியா. அதாவது இந்தியால ரயில்வே ஜோனா வந்து பிரிப்பாங்க. அப்படி ரயில்வே ஜோனா பிரிக்கும் போது ஒவ்வொரு ஜோன்ல என்ன பண்ண முடியும்னா ஒரு இதுதான் அப்ளை பண்ண முடியும். இப்ப நம்ம சென்னை இருக்குன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. சென்னைக்கு பாருங்களேன், ரயில்வேவோட சென்னை ஜோனுக்கு எல்லாம் 186 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோடது என்ன வரும், சதர்ன் ரயில்வே அப்படின்னு வரும். இப்ப சில ஸ்டூடெண்ட் டவுட்டா வரலாம், சார் இப்ப சென்னையில கம்மியா தானே இருக்கு, நீங்க அதை விட்டு பாத்தீங்கன்னா இங்க புவனேஸ்வர்ல அதிகமா இருக்கு, அதை விட்டா மும்பைல பாத்தீங்கன்னா 1078 இருக்கு. அப்ப நான் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அதுல வந்து என்ன பண்ணாங்க மாற்று கருத்தே கிடையாது, நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க அலோடு தான். பட் ஒன்ஸ் நீங்க மும்பைக்கு அப்ளை பண்றீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா சென்னைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஏதாவது ஒரு ஜோன்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு அப்ளை பண்ண முடியும். அப்ப நான் மும்பைக்கு அப்ளை பண்ணா என்னோட கட் ஆஃப் வந்து கம்மியா வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது டவுட்ஃபுல் தான். ஏன்னு சொல்றேன்னா ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஜோன்லயும் என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றாங்களோ அந்த அப்ளை பண்றதுக்கு ஈக்குவலண்டா தான் என்ன வரும்னா கட் ஆஃப் வந்து வரும். ஸோ அதனால என்னன்னா மோஸ்ட்லி நான் ஸ்டூடெண்ட்டை சொல்றது வந்து கடந்த 2-3 வருஷமாவே என்ன தெரியுதுன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்னா சென்னை ஜோனுக்கே வந்து கொடுங்க. ஏன்னா நீங்க அதிகமான வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதர் ஜோனுக்கு போனேன்னு வச்சுக்கலாம், அங்க ஈவன் என்னன்னா நிறைய நார்த் இந்தியன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க. ஓகே இது அதிக வேக்கன்சி இருக்கு, அப்ப நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதிக காம்படிஷன் இருக்கும்போது அதிக கட் ஆஃப் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சதர்ன் ஜோன் கம்ஃபர்டபுளா தானே என்ன வரும்னா கட் ஆஃப் வரும். அதெல்லாம் என்ன கொடுக்கலாம்னா நீங்க சென்னை ஜோனே வந்து என்ன கொடுக்கலாம். இது ஜஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு கிளாரிட்டிக்காக சொல்றேன். பட் உங்களோட இது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நிறைய இது செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதை என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து கொடுக்கலாம். இன்னொரு டவுட்டுமே வரும், சார் இப்ப வந்து நான் மும்பை ஜோனு கொடுத்தேன்னா எக்ஸாம் வந்து நான் மும்பைல போய் எழுதணுமானா அப்பெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட அட்ரஸ் வந்து கொடுப்போம் பாத்தீங்களா, நம்ம அட்ரஸுக்கு நியர்பை என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப மட்டும்தான் என்னன்னா எந்த ஜோன்ல கொடுத்தோமோ அந்த ஜோனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஜஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியணும். அதனால இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். அடுத்து வாங்க, இப்ப எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏன்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. மெட்ரிகுலேஷன்
10th முடிச்சிருக்கோம். அதோட சேர்த்து ஐடிஐ. ஸோ 10th முடிச்சு நான் ஐடிஐ முடிச்சிருந்தேன்னா, ஐடிஐயும் பாருங்களேன் எதுல முடிச்சேன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிக்கோட ரேடியோ டிவி, எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கானிக்கோட மோட்டார் வீக்கல், வயர்மேனு, டிராக்டர் மெக்கானிக், ஆர்மச்சர், காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இதுல நம்ம ஐடிஐ முடிச்சிருந்தோம் நம்ம எலிஜிபிள். இது இல்லாம 10th முடிச்சிருக்கேன். அதோட சேர்த்து வந்து என்ன பண்ணேன், அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இங்க கொடுத்த ட்ரேட்ல நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணா எலிஜிபிள். இல்ல 10th முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு 3 வருஷம் வந்து நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இல்ல ஆட்டோமொபைல் இதை முடிச்சிருக்கேன்னா, இல்ல இதை கம்பைன் பண்ணி அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் கம்பைன் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல நான் முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள். இல்ல இதுவும் இல்ல நான் டிகிரி முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன், இல்ல வந்து இசிஇ முடிச்சிருக்கேன், இல்ல மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சா எலிஜிபிள். இல்ல நான் 10th முடிச்சு என்ன பண்ணிருக்கேன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள். இல்ல நான் டிகிரி முடிச்சிருக்கேன் இந்த ஸ்ட்ரீம்ல நான் முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். இப்ப இது இல்லாம சில ஸ்டூடெண்ட் என்னன்னா, சார் நான் சிவில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா சிவிலுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால இந்த பர்டிகுலர்ல முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் என்னன்னா இது எலிஜிபிலிட்டி. இது நல்லா புரிஞ்சுக்கேன். எனக்கு இதுல நிறைய டவுட் வரும். அதனாலதான் வந்து சொல்றேன். அடுத்து வாங்க. அடுத்து முக்கியமானது ஏஎல்பில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஏ1ஓட ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது விஷனோட ஸ்டாண்டர்ட். இது என்னன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், நம்மள வந்து என்ன ஃபைனல் மெடிக்கல்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு ரொம்ப மைனூட் லெவல்ல நம்மளுக்கு வந்து என்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா நான் பர்சனலா ரிஜெக்ட் ஆயிருக்கேன். ஸோ நான் என்னதான் வந்து நம்ம ரிட்டன் கிளியர் பண்ணி ஃபைனல் போய் நின்றாலும் நம்மளுக்கு மெடிக்கல்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால போச்சுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா என்ன ஆகுதுன்னா நம்ம வெளியே வர வேண்டியதான். பட் இது உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லல. என்னதான் நான் வந்து என்ன போனாலும் பட் ஓகே இது நம்ம கையில இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணனா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ண வாரீங்கன்னா இதை ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது வந்து ஒரு கிளினிக் போங்க. ஏதாவது ஒரு ஐ கிளினிக் போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னன்னா விஷன் ஸ்டாண்டர்ட் இது கேட்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு கிளினிக் போய் வந்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து உங்க மைண்டுக்குள்ள டவுட்ஃபுல்லாவே ஓடிட்டு இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணுங்க. இல்ல எனக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பார்க்க தேவையில்ல. பட் முன்னாடி உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன நிறைய கஷ்டப்படுவோம் ரிட்டனுக்காக. ஏன்னா இதுல நிறைய வந்து ஸ்டேஜ் இருக்கு. சிபிடி 1 இருக்கு, சிபிடி 2 இருக்கு, சி பேட் இருக்கு. எல்லாம் ஒவ்வொன்றா முடிச்சு 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 ஃபைனலா போய் மெடிக்கல்ல வராத போது அந்த கஷ்டம் வந்து ரொம்பவே வந்து ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து வாங்க. ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு நார்மலா 18ல இருந்து 30. இப்ப அதே இது நான் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கேன். ஓபிசி அப்படின்னா எஸ்சி எஸ்டியா இருக்கும்போது 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 18ல இருந்து என்னன்னா 35. அதே ஓபிசினா 33 வரைக்கும் வந்து எலிஜிபிள். அண்ட் ஒவ்வொரு இதை பொறுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து சேஞ்ச் ஆகும் ரைட்டா. இதுல இவங்க கொடுத்துருக்காங்க கரெக்டா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு இதுவுமே டவுட்டா வரும். இப்போ யூஆர் கேட்டகரியில வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா கவனிங்க. யூஆர் கேட்டகரினா என்ன, ஓபிசியோட கிரீமி லேயர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு 18ல இருந்து 30னா நல்லா வரும். 2/7/1996க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா நம்ம வந்து பிறந்திருக்கோம். 1/7/2008க்கு அடுத்து என்ன பண்ணிருக்க கூடாதுன்னு வச்சுக்கலாம், பிறந்திருக்க கூடாது. இதுக்குள்ள வந்து இருக்கணும். இப்ப அதே இது வந்து என்னன்னா ஓபிசினா அப்படியே என்ன 3 வருஷம் வந்து என்ன பின்னாடி போறதாம். எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பின்னாடி வந்து போய்க்கலாம். இதுலயுமே சார் நான் கரெக்டா எனக்கான ஏஜ் வந்து நான் எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு வந்துன்னா ஜஸ்ட் கூகுள்ல வந்து போடுங்க. இல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இன்னைக்கான டேட் நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கான வந்து என்ன உங்களுக்கு கரெக்டா எத்தனை வந்துன்னா அதாவது எத்தனை வந்துன்னா ஏஜ்ல இருக்கீங்க, எந்த மாசம், ஈவன் வந்து டே வச்சு கூட என்ன கரெக்டா அதை சொல்லும். இதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கரெக்டா உங்களுக்கான ஏஜ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். இப்ப இதுல முக்கியமானது வந்து ஓபிசி இருக்காங்க பாத்தீங்களா. ஏன்னா ஒரு புதுசா ஃப்ரெஷரா வர ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து தெரியாம இருக்கலாம். ஓபிசி அப்படின்றதாவே என்னன்னா நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான நீங்க சர்டிபிகேட் வந்து வாங்கணும். அதாவது இந்த ஏஎல்பி நீங்க வந்து நான் அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னு வச்சுக்கலாம், உங்களுக்கான வந்து நியூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். அதுல நீங்க பாக்கணுங்க
இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 31/3/2027 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஓபிசி சர்டிபிகேட் ஆனது ஒவ்வொரு வருஷமும் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த வருஷத்துக்கான சர்டிபிகேட் நீங்க என்ன பண்ணிருக்கணும் வாங்கியிருக்கணும். ஏன்னா இது என்ன பண்ணுவோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா இல்லைன்னா உங்களை ரொம்ப அலக்கடிப்பாங்க. அதனாலதான் வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்டு அதுக்கான ஃபார்மட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். பட் இதை நீங்க எதுல வாங்கலன்னா டிஎன் ஈகாவோட டிஎன் ஈகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெப்சைட் இருக்கும். இல்ல நீங்க வந்து ஏதாவது ஜெராக்ஸ் கடைக்கு போனாலும் சரி, அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இது வந்து சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஓபி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. சரி. இப்ப அதே இது எஸ்சி எஸ்டி. இப்ப நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரேன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன பண்ணா ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அது வந்து இயர் ஆன் இயர் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி வாங்கியிருப்போம். அந்த சர்டிபிகேட்டை காமிக்கலாம். பட் ரொம்ப பழைய சர்டிபிகேட்டா இருக்கு. அது 2015ஓட சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சர்டிபிகேட் ஓல்டா அதெல்லாம் மாத்திட்டு புதுசா என்ன பண்ணிக்கணும் ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி வந்து என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், ரயில்வேல நிறைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போது கொஸ்டின் கேட்பாங்க. அதனாலதான். சரி, அடுத்து வாங்க. எக்ஸாமோட ஃபீஸை பொறுத்தளவுக்கு 500 ரூபா வந்து பே பண்ணணும். யாரு பே பண்ணணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. யாருன்னா ஃபார் த ஆல் கேண்டிடேட். யாரை தவிரனா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அதே மாதிரி மைனாரிட்டி, இல்லை எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்க மட்டும்தான் என்ன பண்ண தேவைன்னா 250 ரூபா பே பண்ணா போதும். இவங்க இல்லாம யாரு இப்போ ஓபிசில இருக்கிறவங்க, இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணி ஆகணும்னா 500 ரூபா வந்து பே பண்ணணும். பட் இதுலயுமே வந்து என்னன்னா நம்ம 500 ரூபா பே பண்றோம்னு வச்சுக்கலாம். எக்ஸாமோட சிபிடி 1 எக்ஸாம் இருக்கும். அந்த சிபிடி 1 எக்ஸாம் நம்ம எழுதுறதா நம்மளுக்கு 400 ரூபா என்ன பண்ணிடுவாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அதே இது நம்ம 250 ரூபா இங்க பே பண்றாங்க பாத்தீங்களா, 250 ரூபா பே பண்ணும்போது என்ன 250 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்பனா ஸ்டேஜ் 1 சிபிடியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ரிட்டன் எக்ஸாமோட முதல் ஸ்டேஜ் நம்ம எழுதிட்டு வந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், இது வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எழுதிட்டு வராம ரீஃபண்ட் பண்ணுவோம்னா பண்ண மாட்டாங்க. நான் சும்மா வந்து அப்ளை பண்ணிட்டேன், எக்ஸாமுக்கு போகவே இல்லைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது எக்ஸாமுக்கான ஃபீஸ். அடுத்தவங்க ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ். ஏன்னா இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் பார்த்தேன் எக்ஸாம் ஃபீஸ், ஏஜ் லிமிட் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. நான் வந்து எலிஜிபிலிட்டியும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டா வச்சிருக்கேன்னா ரெக்யூர்மெண்டோட ப்ராசஸ் வந்து பாருங்களேன். என்னென்ன ஸ்டேஜ்ல வந்து இருக்குன்னா வந்து ஒரு ரிட்டர்ன் இருக்கும், அடுத்து ஒரு ரிட்டர்ன் இருக்கும், அடுத்து சி பேட் சொல்லி ஒரு ரிட்டர்ன் இருக்கும், ஃபைனலா என்ன இருக்குன்னா டாக்குமெண்டோட வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்து வந்து மெடிக்கல் இருக்கும். இப்ப இது எல்லாமே என்னன்னா ஆன்லைன்ல தான். ஸோ ஆன்லைன்லனா கம்ப்யூட்டர்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுத போறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன மாதிரி இருக்கும் நம்ம ஒவ்வொன்னா வந்து பார்க்கலாம். சிபிடி 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். இதுல நம்மளுக்கு என்னன்னா மொத்தம் 60 நிமிஷம், 1 மணி நேரம் கொடுப்பாங்க. 75 கொஸ்டின் இருக்கும், 75 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். தப்பா நம்ம ஆன்சர் பண்ணா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் 1/3. அதாவது 0.33 மார்க் என்ன பண்ண நெகட்டிவா போயிடும். அதாவது நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றேன். 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கரெக்ட் ஆகுது, 2 கொஸ்டின் வந்து தப்பாகுதுன்னா அந்த 2 கொஸ்டினுக்கான ஏன்னா 0.66 வந்து கழிச்சிருவாங்க. எனக்கு ஒரு கொஸ்டினுக்கான மார்க் 1 மார்க் வரும். இங்க 0.6 கழிச்சனா பாயிண்ட் என்ன வரும் 33 தான் வந்து நிற்கும். ஸோ இதுதான் என்ன நெகட்டிவ் மார்க்கிங்கோட வந்து அந்த பேட்டர்ன் இருக்கும். நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல என்னன்னா நல்லா கவனிக்கிறேன். சிலபஸ் அப்படின்னு பார்த்தா 3 சிலபஸ் தான். ஒன்னு மேத் இருக்கும், இன்னொன்னு மென்டல் அபிலிட்டின்னு சொல்ற ரீசனிங் இருக்கும், அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நியூ சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இல்ல எக்ஸ்ட்ரா ஜென்ரல் அவேர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது தேவை கிடையாது. ஏன்னா ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன போகுதுன்னா இந்த லெவல்லே போதும். மேத்து, ரீசனிங் அண்ட் வந்து சயின்ஸ் இது மாதிரி போதும்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான். ஏன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ் வச்சுக்கலாம், கரண்ட் அஃபேர், பாலிட்டிக், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்னு எக்கச்சக்க வந்துன்னா டாபிக் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஒரி பண்ணாம கரெக்டா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3 மட்டும் லேர்ன் பண்ணாவே வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குவாலிஃபைனா இதுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வைப்பாங்க. அந்த மார்க் எடுத்தா போதும். இது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வாங்க. ஒன்ஸ் நம்ம ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணனே ஒரு ரிசல்ட் விடுவாங்க. அந்த ரிசல்ட் படி வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. செகண்ட் ஸ்டேஜோட சிலபஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இதுல 2 பார்ட்டா வந்து பிரிப்பாங்க. பார்ட் ஏன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் ஏ பாருங்களேன் 90 மினிட்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பி வந்து 1 மணி நேரம் கொடுப்பாங்க, 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது என்ன நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 வந்து இருக்கு. இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பார்ட் ஏ இருக்கு பாத்தீங்களா, ஸோ நல்லா கவனிங்க. இந்த பார்ட் ஏ இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட் ஏல நம்ம என்ன ஸ்கோர் பண்றோமோ அதுதான் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம் நம்மளோட ஃபைனல்
மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க. மெரிட் லிஸ்ட்டுக்கு என்னன்னா அந்த பார்ட் ஏல ஸ்கோர் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்பனா என்ன பண்ணா இந்த பார்ட்டியோட சிலபஸ் என்ன இருக்கோ அதுல அதிகமான கவனம் கொடுத்து என்ன பண்ணா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது என்னென்ன இருக்குன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மேத் தான். நீங்க ஒரு வாட்டி மேத் படிச்சா போதும். அதே என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே ரீசனிங் தான் இருக்க போதும். ஆனா இந்த இடத்துல சயின்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த இடத்துல சயின்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அந்த இன்ஜினியரிங்ல என்ன ஆட் ஆகும்னா, இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் ஆட் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து பிசிக்ஸ் டாபிக் வந்து ஆட் ஆகும். அதாவது யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஹீட், டெம்பரேச்சர், பேசிக்கான எலக்ட்ரிசிட்டி, லெவர் அண்ட் சிம்பிள் மிஷின், ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், என்வரன்மெண்டோட எஜுகேஷன், ஐடி லிட்ரஸி, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவாங்க. இதுல என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். அதன் மூலம் நீங்க பாத்துக்கலாம். என்டையராவே மேத் எப்படி, ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாவே கொடுப்பேன். பட் இந்த இடத்துல ஓவராலா என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த இடத்துல சொல்றேன். ஸோ இது வந்து என்னன்னா பார்ட் ஏல இருக்கிற சிலபஸ். பார்ட் பி என்பது என்னன்னா நம்மளுக்கு டெக்னிக்கலா இருக்கும். அதாவது நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கோம், இல்ல வந்து என்னன்னா ஐடிஐல வந்து ட்ரேட் ரிலேட்டடா முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அது ரிலேட்டடா என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது நம்ம அப்ளை பண்ணும்போது என்னன்னா கேட்பாங்க, நீங்க எந்த ட்ரேட வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப எலக்ட்ரிக்கல்ல இருக்கும்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணா இந்த ட்ரேட வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்னா அதுக்கு ஏத்தாப்புல ட்ரேட் இருக்கு. மெக்கானிக்கல்னா அதுக்கு ஏத்தாப்புல ட்ரேட் இருக்கு. ஆட்டோமொபைல்னா அதுக்கு ஏத்தாப்புல ட்ரேட். ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த ட்ரேடு கொடுக்குறோமோ அந்த ட்ரேடுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இதுக்கு என்ன பண்ண தேவையில்லைன்னா நம்ம வந்து மாங்குன்னு படிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு குவாலிஃபைங் பர்சன்டேஜ் தான். 35% எடுத்தாவே போதும் தான். நீங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேட்டகரி கம்யூனிட்டி. எந்த கேட்டகரி இருந்தாலும் 35% என்னன்னா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். பார்ட் ஏவை வந்து பார்ப்பாங்க. பட் 35% எடுக்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, நமக்கு வந்து பார்ட் ஏவோட மார்க்கையும் எடுக்க மாட்டாங்க. அதனால என்னன்னா, 35% எடுக்கிறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க வந்து என்ன படிச்சுதான் ஆகணும். இதுக்கு என்ன பார்த்தா போதும்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே போதும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கொஸ்டின்ல நம்ம பாக்குற கான்செப்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நோட்டு போட்டு அதை வச்சு என்ன பண்ணாவே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நோட் என்ன பண்ணலாம்னா நம்ம இப்ப நல்லாவே என்னன்னா ஏஐ வந்துருச்சு. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு ட்ரேல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் அது மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம ஏஐல போட்டோம்னா அதுவே என்ன பண்ணா கம்ப்ளீட்டா என்னென்னலாம் வந்து படிக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும். அதை நோட்ல எழுதி வச்சு ரிவிஷன் பண்ணாவே போதுமானதான். இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம புக்கை எடுத்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பேஜா படிக்கிறதை விட ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு குவாலிஃபை தான். குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சாவே வந்து போதுமானது. சரி, இப்ப இது முடிச்சோன்னே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பேட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நல்லா கவனிங்க. இதுல நீங்க குவாலிஃபை மார்க் எடுக்கணும். பட் அதோட சேர்த்து வந்தேன்னா பார்ட் ஏல நீங்க அதிக ஸ்கோர் வந்து பண்ணணும். பட் பார்ட் ஏல வர ஸ்கோர் எல்லாமே ஃபைனலா வந்துதான் என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியால என்ன பண்ணியாங்கன்னா ஹை மார்க் வந்து எடுத்தாகணும். ஏன்னா நம்ம ஃபைனல் மெரிட்ல வரணும்னா அதுல ஹை ஸ்கோர் இருக்கணும். அது முடிச்சோனையே அதாவது சிபிடி 2 முடிச்சோனையே 3வது ஸ்டேஜான சி பேட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. சி பேட்னா ஒண்ணும் கிடையாது. இதுல என்னாகும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது கொண்டு வந்து நம்ம டெக்னிக்கலா ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரொம்ப பேசிக் லெவல் நம்ம மைண்டை வந்து ஒர்க் பண்ற நம்ம மைண்டை ரொம்ப ஃபாஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னு ஒர்க் பண்ற வைக்கிறதுக்காக சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கூகுள்ல யூடியூப்ல சி பேட்னா என்னன்னு வந்து போடுங்க. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இதுக்கு என்னன்னா நீங்க தனியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. டயர் 1 அதாவது சிபிடி 1 சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கும். ஏன்னா ரயில்வே பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமும் என்னன்னா மினிமம் ஒரு 1 இயராவது எடுத்துருவாங்க. ஏஎல்பி பொறுத்தளவுக்கு நிறைய ஸ்டேஜ் இருக்கு. 1 இயர் கிட்ட தாண்டியே போகும். அதனால ஒவ்வொன்றுக்கும் என்னன்னா ப்ராப்பரா டைம் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே டைம்ல எல்லாத்தையும் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணாம எதுக்கெல்லாம் கரெக்டான டைம் இருக்கோ அந்தந்த டைம்ல என்ன பண்ணீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வரும். பட் இது ரிலேட்டடா எப்படி சி பேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுப்பேன். அதுல நான் டீட்டெயிலா சொல்றேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன படிக்கணும், எது படிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன சொல்லுவேன். பட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இது நல்லா கவனிங்க. இந்த சி பேட்டும் என்னன்னா மெரிட் லிஸ்ட்ல வந்து எடுப்பாங்க. ஸோ சி பேட்ல என்ன பண்ணா நீங்க மெரிட் லிஸ்ட்டுக்காக வந்துன்னா ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்கோர் வந்து அதிகமா பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்ப என்ன வந்து சேஞ்சஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ் சிபேட் அதாவது சாரி சிபிடி 1ல கிடையாது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டயர் 1ல நம்மளுக்கு என்ன கிடையாது,
ஜென்ரல் அவேர்னன்ஸ் கிடையாது. ரைட்டா? இதை முதலே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ். இது இல்லாம என்னன்னா, ரெக்யூர்மெண்ட்டோட மெரிட் லிஸ்ட்டுக்கான மெரிட் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எடுக்கிறதுக்கானமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல அதாவது போன வருஷம் வரைக்கும் என்னன்னா, ஒரு மெரிட் லிஸ்ட் எடுக்கும்போது என்ன பார்ப்பாங்கன்னா, பார்ட் ஏல 70% எடுப்பாங்க. சி பேட்ல 30% எடுப்பாங்க. இதை வச்சுதான் 100% அப்படின்னு எடுத்து, அதுல எவ்வளவு மார்க் வருதோ அதை வச்சா என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி அனுப்புவாங்க. பட் இதுல என்னன்னா புது சேஞ்சஸ் இந்த வருஷத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா, நல்லா கவனிங்களேன். சிபிடி 2ல இருக்கிற பார்ட் ஏ இருக்கா, அதுல 50% நம்ம எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறோமோ அதோட 50% எடுப்பாங்க. சி பேட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது 3வது லெவல், அதுல 50%. அப்ப என்ன ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு. இதுல ஒரு 50% இருக்கு, இதுல ஒரு 50% இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க சிபிடி 2ல இருக்கிற பார்ட் ஏவும் அந்த சி பேட்டும் என்ன பண்ண நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். பார்ட் ஏவும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பார்ட் ஏல அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்களா, அந்த பாட்டு தான். இது என்ன பண்ணி ஆகணும்னா, நீங்க ஹை லெவல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா மெரிட் லிஸ்ட்ல வர முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற காம்படிஷன் ரொம்ப ஹியூஜ் லெவல்ல இருக்கு. அதனால என்ன பண்ணி ஆகணும், நீங்க கண்டிப்பா எஃபர்ட் போடணும். எஃபர்ட் எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால ஹை ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்துனா என்டையரா வந்துனா ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்னா என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.